விபத்துக்குள்ளான மௌலிவாக்கம் 11 மாடி கட்டிட இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விபத்தில் சிக்கியவர்கள் இடிபாடுகளில் இருந்து உயிருடன் மீண்டு வருவார்களா என்ற ஏக்கத்தில் தவிக்கின்றனர் அவர்களது உறவினர்கள். இடிந்து விழுந்த பல மாடி கட்டிடம், இடிபாடுகளிடையே இரவு பகலாய் மீட்பு பணிகள், பலியானவர்களின் உடல்கள் கண்டுபிடிப்பு, உயிர் பிழைத்தவர்கள் படுகாயங்களுடன் மீட்பு. இப்படி சோகம் சூழ்ந்த பகுதியாக மாறிவிட்டது மௌலிவாக்கம். மண்ணுக்குள் புதைந்த கட்டிட பகுதியில் சிக்கி உள்ளவர்கள் உயிருடன் திரும்ப மாட்டார்களா என கண்ணீர் மல்க உறவினர்கள் அங்கு காத்து கிடக்கின்றனர். 3 நாளாச்சு நான் சகல காணோம். நாங்களும் அலைஞ்சு பார்த்தோம், அங்கே இங்கேயும் ஆஸ்பத்திரி அலைஞ்சா கிடைக்கல. இது வரைக்கும் கிடைக்கல. தேடி பார்க்குறேங்க, நோண்டி பார்க்குறேன்றாங்க. இது வரைக்கும் கிடையாது சார். புள்ள பொண்ணாட்டிலாம் ஊர் நாட்டில் அலையுது. நம்ம வீட்டுக்காரர், நம்ம மாமா பொண்டாட்டி, சித்தி, அண்ணா, அண்ணே, அண்ணாத தங்கச்சி பொண்ணு, நம்ம சித்தப்பா, அக்கா 7 பேர் காணும் சார். எங்க இருக்காரோ எங்க இருக்கு தெரியாது நமக்கு. உயிருடன் மீட்கப்பட்ட பலர் போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை காண ஆந்திரா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து உறவினர்கள் வந்துள்ளனர். சிலர் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளதாக கூறும் அவர்கள், உறவினர்கள் பலர் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி உள்ளதாக தெரிவித்தனர். எங்க அம்மா, அப்பா, எங்க அத்தை பொண்ணு, எங்க சித்தப்பா, அத்தா, பின்னி சித்தி, மொத்தம் இன்னும் வரல சார். 6 பேர், 2 பேர் மட்டும் வந்திருக்காரு. 3 நாளாச்சு. ஆள் என்ன இருந்துச்சுன்னா தெரியல. அவரு வர்ற ஆம்புலன்ஸ்லாம் ஓடி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரு அப்பாவும் வந்தார், கூட வந்தார். அவரும் உடஞ்சாலும் பெட்டில் சேர்த்துருக்கு. அவர் இன்னும் என்ன நிலைமையில் இருக்காருன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அங்கே அவங்க முன்னாடி பிள்ளைகள் ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க சார். மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ்கள் வரும்போதெல்லாம் ஓடோடி சென்று பார்க்கும் அவர்களை காணும் போது நெஞ்சு கணக்கிறது. கொட்டும் மழையிலும் குடும்பத்தினரோடும் உணவின்றி உறக்கமின்றி ஏக்கத்தோடு அலைந்து திரியும் உறவினர்களின் ஒரே எதிர்பார்ப்பு, இடிபாடுகளில் சிக்கியவர்கள் உயிரோடு திரும்ப வேண்டும் என்பதே.